Now let me get into the first unit, linear data structures, list. Syllabus of the first unit is abstract data type. In abstract data type, we are going to discuss list ADT in this unit. List ADT la pathina rendu type of implementation irukku. One vandu array based implementation, innonu linked list based implementation. And the linked list based implementation la vandu pathina there are three types are there. One is singly linked list, circularly linked list, doubly linked list. And finally, one of the application of the list, polynomial manipulation. So these are the topics we will cover in the first unit. First we see what is ADT. ADT stands for abstract data type. What is abstract data type? For definition pathina, abstract data type is a mathematical model and set of operations defined on that model, providing only the essentials and hiding the details. What do you understand from this definition? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு it is a mathematical model. இதில் என்னென்ன விஷயங்கள்னா there are three important things. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ப்ரொவைடிங் ஒன்லி தி எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சார் எசென்ஷியல் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறது, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் பண்ணுறதுனா என்ன? இதை நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா ஐ கேன் கிவ் ஒன் குட் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கார் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஒரு ஷோரூமுக்கு அப்படின்னா, நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், கார் என்ன ஸ்பீடில் போகும், அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரு கார் அப்படிங்கிறது ஒரு மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாடலில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்? ஸ்டேரிங் இருக்கும், கியர் சேஞ்ச் பண்ணுறது இருக்கும், ஏசி இருக்கும், விண்டோ இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். நமக்கு வந்து என்ன தெரியும், அதனோட எசென்ஷியல் பார்ட், அதாவது எசென்ஷியல் என்னென்னா இப்போ ஸ்டேரிங் அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். பிரேக் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போகும்போது நான் அப்ளை பண்ணால் எவ்வளோ செகண்ட்ஸில் அது ஸ்டாப் ஆகும். அந்த எசென்ஷியல் பார்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம கார் வாங்கணும் அப்படின்னா ஒன்லி கார் மெக்கானிக் மட்டும்தான் காரை வாங்க முடியும். ஸோ நமக்கு அது எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் ஆர் எனஃப். அந்த பேக்ரவுண்ட் டீட்டெயில் அது எப்படி டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இதை தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டெக்னிக்கலி சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஏடிடி, ஸ்டாக் ஏடிடி, கியூ ஏடிடி, இதெல்லாம் வந்து ஃபோர்த்கமிங் சாப்டர்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பைத்தானில் படிச்சிருப்பீங்க, லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. இட் இஸ் எ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்? இப்போ இந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாட் இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா எலிமெண்ட் இன்சர்ட் ஆகும், டாட் ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டாட் இன்சர்ட் கொடுத்தா இன்சர்ட் ஆகும், டாட் ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆகும். ஸோ இந்த இன்சர்ட் ரிமூவ்ங்கிறது ஆப்ரேஷன்ஸ். இதில் என்ன எசென்ஷியல், ப்ரொவைடிங் ஒன்லி தி எசென்ஷியல் என்ன, இன்சர்ட் பண்ணால் அந்த லிஸ்ட்டில் இன்சர்ட் ஆகும், டெலீட் பண்ணால் டெலீட் ஆகுங்கிறது தான் எசென்ஷியல் டீட்டெயில். அது என்ன மாதிரி போய் இன்சர்ட் ஆகுது, என்ன மாதிரி ஆப்ரேட் ஆகுது பேக்ரவுண்டில் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆஸ் அ ப்ரோக்ராமராக நமக்கு இது தெரிஞ்சால் போதும். அந்த எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் மட்டும் ப்ரோக்ராமருக்கு தெரிஞ்சால் போதும். அது எப்படி டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட் ஏடிடினா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்துருவோம். லிஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் எ கிவன் டைப். இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம சொல்கிறோம் இல்லையா, மளிகை சாமான் வாங்கும்போது லிஸ்ட் எடுக்கணும். இதை வி கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் டூ வேஸ். இந்த லிஸ்ட்டை வந்து ரெண்டு வகையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அனதர் ஒன் இஸ் பாயிண்டர் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். பாயிண்டர் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தான் இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது நமக்கு ஆல்ரெடி செகண்ட் செமஸ்டர் ப்ரோக்ராமிங் இன் சியில் நம்ம படித்து ஓரளவுக்கு தெரியும். அரேனா என்ன, அரே எப்படி டிக்ளேர் பண்ணணும், அரேயில் எப்படி எலிமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும், எப்படி அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம ரிட்ரைவ் பண்ணணும், இப்படிங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். அரேங்கிறத பற்றி தெரியும். அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ அதை பற்றி ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம் அரேயை பற்றி. அரே அப்படிங்கிறது இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ்
ஆர் டேட்டா எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி இது எலிமெண்ட்ஸ் எல்லாம் கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். அதை எப்படி ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் அல்லது சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ வச்சு ரெஃபர் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். அது எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஸ்பேஸ் நேம் ஆஃப் த அரே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சைஸ். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. மார்க் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து மார்க்ஸ் ஆஃப் 0ல் இருக்கும். செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து மார்க்ஸ் ஆஃப் 1ல் இருக்கும். அதே மாதிரி 10th ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து மார்க்ஸ் ஆஃப் 9ல் இருக்கும். இந்த 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் வந்து வி கால் இட் அஸ் இண்டெக்ஸ் அல்லது சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ அப்படிங்கிறாங்க. ஆல்வேஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ 0th இண்டெக்ஸ் வந்து ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். First index value always refers the second element. So nth element is always referred by n minus 1th index value refer பண்ணுங்கிறது நம்ம படித்ததுதான். இதில் எப்படி நம்ம நார்மலாக அரேயில் எப்படி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா there are two ways in which we can store the values. ஒன்று வந்து கம்பைல் டைமில் இன்புட் கொடுக்கறது, இன்னொன்று ரன் டைமில் கொடுக்கறது. கம்பைல் டைம் அப்படின்னா என்ன? டியூரிங் இனிஷியலைசேஷன் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூவை கொடுத்துறது வந்து கம்பைல் டைம் இன்புட். அதே ஒரு வேவை டிக்ளேர் பண்ணிவிட்டு ரன் டைமில் நான் இன்புட் கொடுத்தேன்னா தட் இஸ் கால்ட் ரன் டைம் இன்புட். கம்பைல் டைம் இன்புட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் int marks of 5 is equal to within the curly bracesல all the 5 elements separated by comma கொடுத்துட்டோம்னா டிக்ளேர் ஆகும்போதே மெமரி அலோகேட் ஆகும்போதே இந்த வேல்யூஸ் போய் ஸ்டோர் ஆயிரும். இதே வந்து ரெண்டாவது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக்ளேர் மட்டும் பண்ணிடுவேன். ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நான் இன்புட் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இது, செகண்ட் எலிமெண்ட் இதுன்னு ரன் டைமில் நான் இன்புட் கொடுக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா ஒரு ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது தான் வந்து மெத்தட். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி போன சம்ஸில் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. இல்லைன்னா மறுபடியும் 1 செகண்ட் அந்த நோட்ஸை கோ த்ரூ பண்ணிங்கன்னா யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது எப்படி ஆக்சஸ் தி எலிமெண்ட், அரேயில் இருக்கிற எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும். ஹவு டு ஆக்சஸ் தி எலிமெண்ட், இது வாட் இஸ் வெரி சிமிலர் டு தட் ஆஃப் ரன் டைம் இன்புட் வாங்கணும் இல்லையா, அதே மாதிரி சிமிலர் கேஸ் ஃபார் லூப்பில் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். 1 செகண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஒன்லி வித் த சப்போர்ட் ஆஃப் that index value. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா for I is equal to 0, I less than 10, I plus plus print of percentage d marks of 5. இது என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு marks of 0ங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது, அடுத்தது marks of 1 பிரிண்ட் பண்ணும், marks of 2 பிரிண்ட் பண்ணும். ஸோ சிமிலர் வே we can access all the elements of the array through for loop. Now let me see the array implementation of list. One example, you just imagine there is an array called A of size 10. So this is an array. Already I stored some 5 values 26, 41, 35, 76, 11. There are 5 elements occupied in this array. Now I just insert a new element into the array. Insertion. Now I am going to insert a value called 100 in the position of, that is element is 100 and in the position 3. In the position 3, அதாவது மூணாவது பொசிஷனில் நான் 100 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்துல 100 இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 35ங்கிற எலிமெண்ட்டு அடுத்த பொசிஷனுக்கு போகணும், 76ங்கிற எலிமெண்ட் அடுத்த பொசிஷனுக்கு வரணும், 11ங்கிற எலிமெண்ட் அடுத்த பொசிஷனுக்கு போகணும். இப்போ நான் இதை மீதி இந்த 3 எலிமெண்ட்டையும் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 100ங்கிற எலிமெண்ட்டை நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நவ் யூ ஜஸ்ட் திங்க் வாட் ஐ ஹாவ் டு டூ. 26 it will be in the same position, first பொசிஷனில் இருக்கும். 41 ஓகே. இப்போ இந்த தேர்ட் பொசிஷனில் ஐ ஹாவ் டு இன்சர்ட் 100. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்குது 4த்துக்கு போகணும், 4th இருக்குது 5th, 5th இருக்குது 6th. இப்போ இதில் தேர்ட் இருக்குது நான் 4த்துக்கு மூவ் பண்ணால் 76ங்கிறது டெலீட் ஆகிடும். 76 11க்கு மூவ் பண்ணால் 11 டெலீட் ஆகிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், முதல்ல 11 வந்து என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு மூவ் இட் இன் டு த பொசிஷன் கால்ட் 6th பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். ஸோ வாட் ஐ ஹாவ் கோயிங் டு டூ, you just imagine there are 5 elements, 5. This 11 will be moved to the next position, that is 11 inge move ஆயிரு, that is position 6. 5th element move to the 6th position. 4th element will move to the 5th position, that is 76, 5th position. Now 35 will move to the next position, that is 4th position. So this is will be 35. Now its position is 4. Now the third position
we can insert this 100, that is 100 அப்படிங்கிறது இப்போ நான் insert பண்ணலாம். So this is for third position, this is 7, this is 1. So this is the way how to insert a new element. Next element, last element, move to the next one. அதே மாதிரி previously we just move one by one. Then finally we just insert that element. Similarly, if I want to delete an element, for example, I want to delete the element 35. 35 அப்படிங்கிற எலிமெண்ட்டை நான் delete பண்ணுவேன். இப்போ 35 delete பண்ணால் என்ன பண்ணுறது? 35 delete பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா 76 வந்து 35 இருக்கிற இடத்துக்கு வந்துடும், 11 76 இருக்கிற இடத்துக்கு வந்துடும், இந்த இடத்துல எந்த எலிமெண்ட்டும் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணும், the 76 move to this place, 11 will move to this place. அப்போ what will happen? Now my array is 26 in position 1, 41 in position 2, 100 in position 3, and 35 is removed. So 76 which is in position 4, now 11 which is in position 5. So this is 5 elements. After inserting 100 there are 6 elements. After removing 35 these are 5 elements. So இந்த insertion deletion algorithm தான் வந்து உங்களுக்கு next slideல algorithm எழுதியிருப்பாங்க. You can clearly. Now let me see the algorithm for inserting an element in an array and deleting an element in an array. Previous அந்த demonstrationல நான் எப்படி insertion நடக்குது, எப்படி deletion நடக்குதுங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதோட algorithm நம்ம ஜஸ்ட் பார்ப்போம். இப்போ inserting an element in an array, இப்போ ஒரு அரேயில் எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணணும். ஒருவேளை நான் எண்ட் ஆஃப் த அரேயில் இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணியிருப்போம். இப்போ நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய எலிமெண்ட் 6வது எலிமெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும், தட் அப்பர் பவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பை 1, அந்த இடத்துல வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. செட் அப்பர் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ப்ளஸ் 1, தென் செட் ஏ ஆஃப் அப்பர் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிளில் அப்பர் பவுண்டு இனிஷியல் என்ன இருந்துச்சு, 5ன்னு இருந்தது. 5 + 1ங்கிறப்ப 6ன்னு ஆயிரும். அந்த ஏ ஆஃப் 6ல் போய் என்னோட வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தட் வில் பி லொக்கேட்டட் இன் தி 6. இதே வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நாம் பார்த்த எக்ஸாம்பிள் என்ன, 3rd பொசிஷனில் 100ங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ண சொன்னோம். ஸோ மை அரே நேம் இஸ் ஏ, இன்சர்ட் ஆஃப் ஏங்கிறது என்னோட அரே நேம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆல்ரெடி இன் தி அரே, பொசிஷன் அப்படிங்கிறது நான் எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும், வேல்யூங்கிறது என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். நாம் பார்த்த எக்ஸாம்பிளில் பொசிஷனுங்கிறது 3, வேல்யூங்கிறது 100. இப்போ நான் என்ன பண்ணணும், the last element, that is nth பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை n+1 பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும், n-1ல் இருக்கிற பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை nth பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். சிமிலர்லி மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். எது வரைக்கும் மூவ் பண்ணணும், அந்த பர்டிகுலர் பொசிஷன், அதாவது அந்த 3ங்கிற பொசிஷன் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ஒன் ஸ்டெப் அஹெட் மூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே வந்து while loop எழுதியிருக்கோம். while loopல பார்த்தீங்கன்னா a of I minus 1 is equal to a of I, that is I plus 1, a of I plus 1 is equal to a of I, means I plus 1 அடுத்த பொசிஷனில் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். இதை ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே வரணும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பொசிஷனுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் அதுக்கு அடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் ஆயிரும். இப்போ நான் a of position is equal to value அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த 100ங்கிறது அந்த பொசிஷனில் போய் லொக்கேட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் டெலீஷன். ஹவு டு டெலீட் அன் எலிமெண்ட் இன் அன் அரே. சப்போஸ் நான் டெலீட் பண்ணணும், லாஸ்ட் எலிமெண்ட்டை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய அப்பர் பவுண்டை வந்து ஜஸ்ட் டிக்ரீஸ் பை 1. நான் டெலீட்னா நம்ம வந்து டெலீட்டே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்னோடய அரேவோட சைஸ் வந்து 5, நான் 5th எலிமெண்ட்டை டெலீட் பண்ணால் என்ன பண்ணலாம், அந்த சைஸை வந்து 1 ரெடியூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 4 எலிமெண்ட்டு தான் என்னால் ரிட்ரைவ் பண்ண முடியும், 5th எலிமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அரே இம்ப்ளிமெண்டேஷனில் டெலீட் அப்படின்னா என்டையர்லி மெமரியிலேருந்து டெலீட் பண்ண முடியாது, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டெலீட் பண்ண மாதிரி நம்ம ஷோ பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ அதில் தான் அப்பர் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் -1ங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கலி 5க்கு பதிலாக 4 ஆயிரும். ஸோ அப்போ ஒன்லி ஃபஸ்ட்டு 4 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆகிடும். அடுத்து இதே டெலீட் பண்ணணும், பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது. நாம் பார்த்த எக்ஸாம்பிள் எந்த பொசிஷனை ரிமூவ் பண்ணணும், தட் இஸ் சம் 35 அப்படிங்கிற எலிமெண்ட்டை டெலீட் பண்ண சொன்னோம். தட் இஸ் இன் தி பொசிஷன் 4th பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை டெலீட் பண்ண சொன்னோம். ஸோ 4th பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணும்னு என்ன அர்த்தம், 5th பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட் 4த்துக்கு வரணும்.
6th பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட் 5th வரணும், 7th இருக்கிற எலிமெண்ட் 6th வரும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஒரு பொசிஷன் முன்னாடி மூவ் ஆகணும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ யூஸ் த while loop. a of I is equal to a of I plus 1. என்ன அர்த்தம்? a of I plus 1, அதாவது I வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ இமேஜின் I is 5 அப்படின்னா 5 plus 1 என்ன 6. a of 6 எங்கே கொண்டு வந்து மூவ் பண்ணுறோம்? a of 5க்கு மூவ் பண்ணுறோம். சிமிலர்லி a of 7 a of 6க்கு மூவ் பண்ணணும், a of 8 a of 7க்கு மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் வந்து ஒரு பொசிஷன் முன்னாடி மூவ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிரும்? நாம் வந்து பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை நான் டெலீட் பண்ணுறதா அர்த்தம் ஆயிரும். ஃபைனலி செட் n is equal to n minus 1 அப்படின்னு ஏன் போட்டிருக்கோம்? ஆல்ரெடி இப்போ n வந்து 10 அப்படின்னா நான் ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? டெஃபினெட்லி 9. ஏன்னா 9 எலிமெண்ட்ஸ், ஒரு எலிமெண்ட் டெலீட் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் த சைஸ் ஆஃப் தி அரே? 1 less than the actual size. So n is equal to n minus 1. ஸோ நீங்கள் அந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராப்ளத்தையும் இந்த அல்காரிதத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் clearly understand what this algorithm is actually saying.